வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம இன்னைக்கு ஒரு மேஜிக் ஷோ பார்க்க போகிறோம். என்ன மேஜிக் ஷோனா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி எப்படியெல்லாம் பேசக்கூடாது, எப்படியெல்லாம் பேசினா மாட்டிக்கிடுவாங்கங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக ஒரு கட்சி தலைவர் வந்து சமீபத்தில் பேசினது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் கம்பி திருட்டு போகிறத பொது இடத்துல பொது மேடையில் மதிப்பிற்குத கட்சியுடைய தலைவரே பேசுகிறது தான் இன்றைக்கி நம்ம சேர்த்து வச்சு மொத்தமாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதில் வாய்ப்புள்ள நண்பர்கள், நேரம் நண்பர்கள் வீடியோ லென்த்தை கருதி பார்க்காம ஃபுல்லாக பார்த்து சிரிச்சுக்கோங்க. இப்போ முதல் விஷயமாக, இந்த வீடியோ நான் எடிட் பண்ணலை, ஆனால் யாரோ எடிட் பண்ணி கொடுத்தது கணக்கச்சிதமாக சூப்பராக புரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருமா? சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அது சிறுத்தை எப்படி போகணும்? நறுக்குன்னு மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், மிடுக்கா போகணும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க எப்படின்னு, நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறார் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. உன் பேர் என்ன? பன்னி பண்டாரம். மாட்டு ரவி. சுத்தமான தமிழ் பேர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு அண்ணப்படுறப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலையான அரசியல், சூப்பரான அரசியல், தத்துவமான அரசியல் பேசக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா? கண்ணை முடிக்கோங்க. டெல்லிக்கு கஷ்டம்னா கண்ணை திறந்து பார்த்தா சீட்டாஸு. இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை சீட்டாஸுக்கு மட்டும் தான் இருக்குது. அண்ணன் சொன்ன மணிக்க ஒரு ஹைலைட்டான விஷயம், இதை நான் கடைசி போடணும்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயம் நிறைய இடத்துல நமக்கு கண்டென்ட்டாக கிடச்சிருக்கு, நிறைய எடிட்டிங்கில் வந்துருக்கு. ஸோ அதனால் ரெண்டாவதாகவே இறக்கிறோம். இதை வந்து கை இதை கேட்கும்போது நமக்கு பூரிப்பாக இருக்கா? ஆகா, அண்ணன் சொன்ன மணிக்கே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர் கட்சி தொண்டர்களை பற்றி அடுத்த பேசுகிற பேச்சை மட்டும் கேளுங்க. எத்தனை முறைனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு சோகத்தில் இருக்கீங்களா, இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். கம்பி தூட்டி போயிருந்தீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. கீழே போட கம்பியா. எப்படி ஒரு கட்சி தலைவரே கட்சி நிர்வாகிகளை பற்றி தொண்டர்களை பற்றி நல்லா இருக்கும். அதாவது சொல்றது, கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க, கீழே போடுங்க, கீழே போட கம்பியா. கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்கு. நாங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்கு. அதுதான் திமுக கூட்டணிக்கு போகாதீங்க, திமுக கூட்டணி போகாதீங்க. இந்த பழக்கம் வந்துன்னு சொன்னால் கேட்கறது கிடையாது. பெரியவங்க சொன்னவங்க கேட்கணும், அனுபவத்தில் சொல்கிறாங்கல்லாம் சொன்னால் கேட்கணும், கேட்கறது கிடையாது. திமுக கட்சிக்காரர் மண்டிப்பட்டோம் விடுதலை சிறுத்தை மிடுக்கா கோட் சுட்டு போட்டு போகிறவங்க. அது இப்படி நல்லா சொன்னீங்களே, மறுபடியும் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அது கேட்க. கேட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தொடங்கி வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், எல்லா கட்சி தலைவருக்கும் இருக்கணும். அதனால தான் கட்சியே தொடங்குறாங்க. நம்ம முதலமைச்சர் ஆகணும், நம்ம மக்களுக்கு உதவி பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும், இல்லை தான் சார்ந்த மக்களுக்கு உதவி பண்ணணும், நம்ம ஏதோ ஒன்று உதவி பண்ணணும் தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், உதவி எல்லாம் வராங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கட்சி தலைவர் பேசுகிறார். கதையை கேளுங்க, என்ன கதைன்னு. யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை, நமக்கு அந்த கவலை இல்லை. ஏன் நம்ம திமுகனுடைய 6 சீட்டு கூட்டணி
அதான் நம்ம ஏன் கவலைப்படணும்? எந்த கட்சி கூட கூட்டணி போகணும், யார் கூட கூட்டணி போகணும், எதுக்கு கூட்டணி போகணும், எதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நமக்கு 6 சீட்டு 2 MP கொடுத்தா போதும், நாம் திமுக கூட்டணி நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு அண்ணன் தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, யார் முதலமைச்சர் என்று அதானே கட்சி தொடங்கி கட்சி தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக வேலை செஞ்சால் முதலமைச்சர் ஆகணும் என்ன இருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முதலமைச்சரை மக்கள் உதவி பண்ணணும்னு இருக்கணும். நமக்கு அந்த கவலை இல்லை. நமக்கு தான் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு. நமக்கு தான் நிரந்தர முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. விசிக கட்சி தான் நிரந்தர முதல்வர் இனிமதி ஸ்டாலின் இருக்காரு. விசிக கட்சி தான் நிரந்தர முதல்வர் இனிமதி ஸ்டாலினுடைய பையன் வரப்போறாரு. அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த கவலை இல்லை. எங்கள் அண்ணன் திருமாக்கு கவலை இல்லை, எங்கள் வன்னியரசனுக்கு கவலை இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த கட்சியினுடைய ஒரு இளைஞர் அணி செயலாளர் நினைக்கேன் ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் 2026 சிஎம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மகிட்ட ஆதாரத்தோடு நம்ம என்றைக்கும் பேசுவோங்க. பாருங்கள், அறிவிக்கிறீர்கள். அந்த வகையில் அதற்கான காலங்கள் இப்பொழுது அது சேர்ந்து வருகிறது. 2026 நாங்கள் எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எப்படி 2026 எங்கள் தலைவர் நாங்கள் தான் முதல்வர் ஆக்குவோம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் சொல்லிச்சாங்க. இவங்க நம்ம பேக்கரி மேன் மட்டும் சொல்லலை, நம்ம வன்னி அரசு சொல்லியிருக்கா. அப்படி இதே வார்த்தையை வந்து 2021 எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. ஆனால் அந்த கட்சி தலைவர்னு சொல்லார், நமக்கு அந்த கவலை இல்லை. முதல் வேட்பாளர் யார் முதல் வேட்பாளர், நமக்கு அந்த கவலை இல்லை. நமக்கு திமுக இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? விசிக கட்சியை எல்லாரும் 6 சீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் திருமாலுக்கு அழகாக பதில் சொல்கிறார், கேளுங்க. நமக்கு அந்த கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டும் இல்லை, விசிக சிட்டாஸ் ஒவ்வொருத்தங்க சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர். அது மாதிரி நமக்கு அந்த கவலையே கிடையாது. நமக்கு என்னது, 6 சீட்டு இருக்கும்போது நமக்கு எதை பற்றி கவலைப்படணும், யாரை பற்றி கவலைப்படணும், எதற்கு கவலைப்படணும் சொல்லுங்க? யாரை பற்றி கவலைப்படணும், எதற்கு கவலைப்படணும், கவலைப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதுதான் அண்ணன் சொல்கிறாப்புல, நமக்கு சீட்டு போதும், சீட்டு நோட்டு 4 MLA நமக்கு இது போதும், அதை வச்சுட்டு சமாளித்தா போதும். இந்த வன்னியரசு மாற்ற போன்றவர்கள், இந்த பேக்கரி மேனு இவங்கெல்லாம் சேர்ந்தா அண்ணனை குழப்பி விட்டுருந்தாங்க. அண்ணன் அதை பற்றி கவலையே பட மாட்டார். அண்ணன் வந்து அப்படி தானே? அது எப்படி மறுபடியும் சொல்லுங்கள். எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. உனக்கேன் கவலை? உனக்கேன கவலை? நீ மகராச சுற்றிட்டு இருங்க உங்கள் பாட்டுக்க. கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கவலை இருக்கும். நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், நம்ம ஐயா முதலமைச்சர் ஆகணும், எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் என்ன இருக்கும்? நமக்கு என்ன கவலை? நீங்கள் பாட்டு போக வேண்டிய அடிச்சுட்டு ஆகிட்டு போக வேண்டியதானே. ஆனால் அண்ணன் முதலமைச்சர் பற்றி கவலைப்படலை. அங்கே இன்னொருத்தன் பாருங்கள், போகிற போக்கில் எங்கள் அண்ணன் திருமாவளவர்களை என்ன சொல்கிறாங்க கேளுங்க. வாழ்க பிரதமர். அண்ணன் முதலமைச்சரை பற்றியே கவலைப்படலை. ஆனால் அந்த கட்சி தொண்டர்கள் எதை பற்றி கவலைப்படுறாங்க? வாழ்க பிரதமருங்கிறாங்க. 2 சீட்டு வச்சுட்டு வாழ்க பிரதமர் ஆக முடியாதுப்பா. அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. வருங்கால ஜனாதிபதி முருகேசன் அதை மன்னிக்க வருங்கால பிரதமருக்கு போயிட்டாங்க. அண்ணனுக்கு முதலமைச்சரை பற்றியே கவலை இல்லை. இதில் என்ன துணை முதல்வர் அந்த கதை தான். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படலை, துணை முதலமைச்சர் பதவி. இதில் பிரதமர் வேற. ஐயோ, நீங்கள் தான் எத்தனை வருஷமாக கொட்டை தின்னுருப்பீங்க. அண்ணன் ஒரே கொட்டையை 35 வருஷமாக தின்னு கண்ணு வரை உள்ட்டு ஆட்டியிருக்காரு. கேளுங்க, நீங்களே கேளுங்க. 35 வருஷம் இந்த அரசியல் நாங்களும் கொட்டை போட்டுட்டு தான் இருக்கோம். கொட்டை போட்டுட்டு தான் இருக்கோம். கொட்டை தானே கட்டா சொன்னார், நானும் கட்டாருன்னு சொன்னேன். கொட்டை தான் போட்டுருக்காரு, கொட்டை போட்டுருக்கோம். அது எப்படி பழந்தின்னு கொட்டையை போடுறாங்க. எந்த கொட்டை, என்ன கொட்டைங்க? பலாக்கொட்டையா, மாங்கொட்டையா, என்ன கொட்டை போட்டான்னு தெரியல. பழந்தின்னு கொட்டை. 10 ஆண்டு காலம் பழந்தின்னு கொட்டையை போட்டிருக்காப்புல. இதுக்கிடையில் 35 வருஷமா நாங்கள் கொட்டை போட்டு தின்னுட்டு இருக்கோம். கொட்டையை போட்டு பழந்தின்னு கொட்டையை போட்டுருக்கோம். நீங்கள் எங்களை கூமுட்டைன்னு எண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் அடிக்கு முட்டை. இந்த இடம் தான் ரொம்ப சிரிப்பான இடம். நீங்களே எங்கள் மனசை தேர்த்திக்கோங்க, சிரித்து பார்த்துக்கோங்க.
நாங்க கூட்டணியில இருப்போம். கூட்டணி கட்சியாரே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவோம். விசிகா கொடி மட்டும் காட்டினாங்க. அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான், பொறுமையா இருங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காப்ல. உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த தம்பி எப்படி சிறுத்தையாக மாறுவான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னும் 2 வருஷத்தில் சிறுத்தை கட்சி சூரியன் கட்சி கூட இணைய போகுது. அதாவது சரத்குமார் வந்து பிஜேபியோட கட்சியை கலைச்சி இணைஞ்சார் தெரியுமா? அப்போ என்னன்னா சூரியன் முழுக்க சிறுத்தையாயிரும், சிறுத்தை முழுக்க சூரியனாக மாறிடும். அதனால தான் அண்ணன் சிம்பாலிக்காக சொல்கிறாப்புல, நான் இன்னும் கொஞ்ச நாள் திமுக தெளித்தனியாக உள்ளே போயிடுவேன், ஆல்ரெடி உள்ளே போயிட்டேன், இன்னும் விசிகின்ற கட்சியும் கலைச்சி போட்டுட்டு மொத்தத்துக்கு திமுகனுடைய தலித்தனியே உள்ளே போயிருந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தம்பி சீட்டாக மாறிடுவான். எப்படி என் மைண்டு எப்படி அண்ணன், அதான் அண்ணனோட மாஸ்டர் பிளான். சும்மா நினச்சிட்டு இருக்கேன், மிடுக்கா ட்ரெஸ் போட்டும் தெரிய வேண்டாம் அண்ணன் எவ்வளோ பெரிய அறிவாளின்ட்டு. இவ்வளோ நேரம் பேசுனது திமுகவுக்கு கொடுத்த இப்படி முட்டு. இப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு மேடையிலிருந்து அடுத்த மேடைக்கு தவும்போது, ஒரே மேடையில் பேச அண்ணன் திருமாலுக்கு பழக்கம் பெருசு இருந்தாலும் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு மேடையிலேருந்து இன்னொரு மேடைக்கு போகும்போது இன்னொரு கட்சி கூட்டணிக்கு அப்படி வலை விரிக்கிறதுல அண்ணன் திருமா மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. அதிமுக கூட கூட்டணிக்கு போக போகிறோம், என்ன கதைன்னு கேளுங்க. சேருவோம், பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். அதிமுக நாங்கள் சேருவோம், ஆனால் அதிமுக கூட பிஜேபி இருக்கிறாங்க மட்டுமே நாங்கள் சேர மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் இதே கட்சியினுடைய நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆளு சானவாசன் தெரியுமா சொல்கிறாரு, கேளுங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வந்து நீட் தேர்வு வரல, ஆனால் அவர் மறைந்த பிறகு நீட் வந்து விட்டது, வந்துட்டு. அந்த அம்மா இருந்த வரைக்கும் எதிர்த்தாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை, திட்டத்தை, எத்தனையோ விஷயங்களை எதிர்த்தாங்க. அத்தனைகளும் அந்த அம்மா மறைந்த பிறகு போய் கையெழுத்து போட்டாங்க இவரு. அது மாதிரி டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இங்கிருந்து அதை போய் ஆதரிக்கிறாங்க. எங்கேயோ போய் ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக முயலும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்சி ஆதரிக்கிறது. வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள், சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள், முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள். எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. அந்த எதை ஆதரிக்கல, எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி போகலாமா, அது மானக்கட்ட பிழைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி, அதாவது பிஜேபி கூட கூட்டணி இருக்கோ இல்லையோ அதிமுக கூட கூட்டணியே போகக்கூடாது ஆலோசனை தெளிவாக பேசிட்டு இருக்காங்க திருமாவளவர்களை விட. ஆனால் திருமாவளவர்களுக்கு ஒரே பிரச்சனை பிஜேபி இருக்கிறது மட்டும்தான். அனிதா மரணம், ஸ்டெர்லைட் படுகொலை, அப்புறம் எத்தனையோ விவசாயிகளோட பிரச்சனை. எடப்பாடி காலகட்டத்தில் எதை பற்றியுமே அண்ணனுக்கு கவலையே கிடையாது. துப்பாக்கி சூடிலேருந்து சிஏ மசோதா, முத்தலாக்கு, எதை பற்றியும் கவலை இல்லை. பிஜேபி கூட கூட்டணி இருக்கு, அவ்வளோதான். இது இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி உடனே நாளைக்கு அண்ணன் பேருவாப்பில். இவ்வளோ தான் இவங்களுடைய அரசியல், இவ்வளோ தான். இதில் ஆனால் திருமாவுக்கே ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வரல அப்படின்னா, நானூறு ரவுடின்னு வடிவேலு வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா, முடியாது. நம்ம திமுக வண்டியில் நம்மளே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இன்னொரு வண்டியில் ஏற முடியாது. நம்மளே வண்டி ஓட்டக்கூடாது, நம்ம வண்டி பின்னாடி தான் உட்காரணும். என் உயரம் எனக்கு தெரியும், இதுதான் என்னுடைய உயரம். இவ்வளோதான் ஒரு கட்சி தலைவருடைய இது. இவர் தான் சனாதனத்தை எதுக்க போகிறாரு, மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி சீட்டாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவரையும் 2026 வேட்பாளர் அறிவிப்புன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு கணக்க குளச்சிட்டு வன்னி அரசு போன்றவர்கள் தான். 2026 நாங்கள் எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் திருமாவளவர்களுக்கு அவரோட உயரம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தான் அவரோட உயரம். இதை தாண்டி அண்ணன் போக மாட்டார். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லிட்டார், திமுகவே கழுத்தை பிடிச்சி போங்க நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு சொன்னாலும் கூட. ஆனால் திருமாவளவர்கள் திமுக கூட்டணி விட்டு போகவே மாட்டார். இந்த கட்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு கம்பி திருடியாச்சு முதலமைச்சர் பொறுப்பை அண்ணன் திருமாவளவர்கள் அடைஞ்சிடணும். இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசை. நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கிரேட் கிரிகாலன் எபிசோடில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.